ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஃப்ளவர் பாட் ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கத்திரிக்காய் பொடி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பில் கடா வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா, நான் ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண கடுத்து நான் பிரிஞ்சால் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் ஆயிரும், நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆனோடனே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் டெர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினோடனே இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை ஒரு அடி அடிச்சிடலாம். மிளகு நான் ஒரு 20 அந்த அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பவுடர் ஆனோடனே இந்த சைடு நம்மளோட கத்திரிக்காய் திறந்து பார்த்தா இந்த அளவு வெந்துருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சேன் அந்த மசாலா பவுடர் போட்டுட்டு 2 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி வீட்டில் செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க மூடி போட்டு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சோடனே கொத்தமல்லியை தூவி அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சுட சுட சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம தாரிக் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.